கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். வேதத்திலிருந்து 2 பகுதிகளை நாம் பார்த்தோம். மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் முன்பதாக இருந்த கர்த்தர் கடலை எப்படி 2ஆக பிளந்தார், வெட்டாந்தரை உண்டு பண்ணினார், இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலே வழி நடத்தப்பட்டார்கள். பின்பு வந்த பார்வோனும் அவனுடைய சகல ரதங்களும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் போர் சேவகர்களும் அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்று நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் முதன்முறையாக எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் வனாந்தர மார்க்கமாக வருகிறார்கள். அவர்களுக்கு யுத்தங்கள் செய்ததில்லை, யுத்தங்களுடைய தன்மைகள் அவர்களுக்கு புரிந்ததில்லை. எனவே தான் கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய விடுதலைக்குள்ளாக, ஒரு பெரிய சமாதானத்துக்குள்ளாக அவர்கள் பாலுந்தேனும் ஓடுகிற நலம் விஸ்தாலமான கானான் தேசத்தை நோக்கி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் கடந்து சென்றார்கள். கடலின் நடுவே கடந்து சென்றவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான நாடுகளையும் கர்த்தர் ஒரு கை பார்க்கிறார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார், 1000 தலைமுறைக்கு நான் இரக்கத்தை காண்பிக்கிற கர்த்தர் என்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு விரோதமாக எந்த விதமான ஆயுதங்கள் வாய்க்காது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 2வதாக பார்த்தோம், தாவீதுக்கு முன்பதாக இருக்கிற கோலியாத். தாவீது இஸ்ரவேல் வம்சத்தில் வந்திருக்கான் பாருங்க. தாவீதுக்கு விரோதமாக இருந்த கோலியாத், மலை போன்ற பிரச்சனை. ஒரு தேசத்துக்கு விரோதமாக ஒரு மனிதன், ஒரு தேசத்துக்கு விரோதமாக ஒரு தேசம், ஒரு தேசத்துக்கு விரோதமான ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 போர்ச்சியவரில் இருந்தால் பரவாயில்ல. ஒரு மனிதன் ஒரு தேசத்துக்கு விரோதமாக வந்து எழுப்பி நிற்கிறான். அது அவனை கண்டு, கோலியாத்தை கண்டு அந்த தேசமே பயந்து போய் கிடக்கிறது. அந்த பயத்தின் மத்தியில் தேவனை அறிந்த, தேவனை விசுவாசித்த ஒரு மனிதன் எழும்புகிறான். அந்த மனிதன் பேர் தாவீது. தாவீது தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளையும் சத்தத்தையும் கேட்கிற ஒரு மனிதனாகவே எப்பொழுதும் அவன் செயல்பட்டான். எனவே தான் தாவீது தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி கோலியாத்துக்கு முன்பாக போய் நிற்கிறான். ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுறாரு. ஆமாம், கோலியாத்து தன்னுடைய இரும்பு கவசங்களையும் வெண்கல கவசங்களையும் நம்பி போகிறான். ஆனால் தாவீது என்ன செய்கிறான்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின, அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனுடைய நாமத்தை கொண்டு அவன் முன்ன போகிறான். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா கோலியாத்தை எளிதாக தாவீது முறியடிக்கிறான். கர்த்தர் அந்த இடத்துல யுத்தம் பண்ணி தாவீதுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். தாவீது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்துக்கு 2வது ராஜாக இருந்து மிக மிக அதிகமான யுத்தங்களை சந்தித்த ஒரு மனிதன் என்று வேத வல்லுநர் சொல்கிறார்கள். ஆமாம், அவனுடைய நாட்களில் அதிகமாக தான் யுத்தம் இருந்துச்சு தாவீது நாட்களில். அப்படி இருந்த எல்லா யுத்தங்களை மத்தியிலும் கர்த்தர் யுத்தத்துக்கு பதில் கொடுத்து ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு யுத்தங்கள் எல்லா விதமான யுத்தங்கள் தான். படிக்கிறதுல குறைவு இருக்கா, அது ஒரு யுத்தம் தான். கீழ்ப்படிதல ஒரு குறைவு இருக்கா, அது ஒரு யுத்தம் தான். சோம்பேறித்தனமாக இருக்கா, அது ஒரு யுத்தம் தான். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் அது ஒரு யுத்தம் தான். ஆனால் இந்த யுத்தத்தில் நாம் ஜெயமாக இருக்கும்படியாக தேவனுடைய சமூகத்தை நாம் நாட வேண்டியது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆனால் நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி காரியங்களை நமக்கு ஜெயமாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த ஒரு வாரம் முழுவதும் மாத்திரம் இல்லை, இனிமேல் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்கு எதிராளியாக இருக்கிற பிசாசனவன் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், நிர்பந்தமான காரியங்களின் மத்தியிலும், எல்லா எதிராளிகள் மத்தியிலும் உங்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களோட கூட இருந்து, உங்களுக்குள்ளே இருந்து, உங்களுக்கான யுத்தங்களை அவர் நடப்பித்து உங்களுக்கு ஜெயத்தை வெற்றிகரமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் யுத்தம் பண்ணி தோல்வி அடைந்தது இல்லை.
அவர் யுத்தம் பண்ணால் ஜெயந்தான். ஆனால் அந்த யுத்தத்துக்கு நாம் தான் காரியங்களை இலகுவாக்கி கொடுக்க வேண்டும். தேவனுக்கு குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். ஆயத்தமில்லாத ஒரு வாழ்க்கையில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஜெயத்தை எதிர்பார்க்க முடியாது. எனவே தான் ஆயத்தம் வேண்டும். கத்தர் சொல்கிறாரு, கத்தர் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறாருங்க, நாம் யுத்தத்துக்கு ஆயத்தமாகணும். அப்படி தான் ஜெயம் வரும். ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரு பேட்டரியில் இருக்குது. ப்ளஸ்ஸும் போட்டிருக்காங்க சிம்பிள், மைனஸ்னு போட்டிருக்காங்க. நேர்மீன் எதிர்மீன், இந்த ரெண்டையும் சேர்த்தா தான் ஒரு லைட் எரியும், ஒரு ஃபேன் ஓடும். அதே போல் தான் கத்தரும் நீங்களும் கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கணும். உங்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள், பண பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்கள் எதிராளியாகிய மனிதர்களாக இருக்கலாம், இல்லை கூட இருக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை சொந்த பந்தங்களாக இருக்கலாம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் நலமுடனும் வளமுடன் வாழ்வது எந்த மனிதனுக்கும் பிடிக்காது. தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு வாழ்வது எந்த மனிதனுக்கும் பிடிக்காது. அதனால தான் கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு அவர் கேடகமாக பலனாக இருந்து காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்கின்ற காரியத்தை குறித்து நீங்கள் மிகப்பெரிய தெளிவோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், எலியாவின் தேவன் என் தேவன். சொல்லுவோம் எல்லாரும், எலியாவின் தேவன் என் தேவன். எலியாவின் தேவன் என் தேவன். பாருங்களேன், எலியா கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாய எலியா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீலேயாத்தின் குடிகளிலே. எனவே இந்த எலியா குறித்து நாம் பார்த்தோம் என்றால், எலியா அவருடைய காரியங்கள் வேதத்தில் மிகவும் சுருக்கமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சுருக்கமாக சொல்லப்பட்ட காரியங்களில் நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாமே வேதத்தின் பல்வேறு பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், எலியா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் வேதத்தில் எலியான்னு போட்டு வரும்போதே அதற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா 5 விதமான பேர்கள் இருக்குது. எலியான்னு போட்டு அடுத்து 2 எழுத்து 3 எழுத்து சேர்த்து வந்து 5 விதமான எழுத்துக்கள் வருது. அதான் தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 17:1 சொல்லப்பட்டிருக்காங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா. எலியா என்றால் சாதாரண ஒரு மனுஷர் தான். இன்றைக்கு எப்படி நமக்கு 2 கண், 2 காது, ஒரு மூக்கு, ஒரு தலை, 2 கை, 2 கால் இருக்கோ, அதே போல தான் எலியான்ற ஒரு மனிதனுக்கு இருந்தது. ஆனால் அந்த மனிதன் செய்கின்ற காரியங்கள் அபாரமானவைகள், அசாத்தியமானவைகள், எந்த மனிதனாலும் செய்ய முடியாத காரியங்கள். அந்த மனிதனுக்கு கர்த்தர் செஞ்ச காரியங்களும் மிகப்பெரிய காரியங்களாக இருக்கிறது. வேதத்தில் மிகப்பெரிய ரீதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே எலியாவை பற்றி சொல்லியிருக்கிறார் வேதத்தில். எலியாவை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசை கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் போட்டுருன்னு சீடர்கள் இயேசு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எலியாவை குறித்து வேதம் தெளிவாக காரியங்களை போதிக்கிறது. ஆனால் இன்று நாம் குறிப்பிட்ட சில காரியங்களை மாத்திரம்தான் எடுத்து நாம் பேச போகிறோம். குறிப்பிட்ட சில காரியங்கள். எலியாவின் தேவன் என் தேவன். எலியாவுக்கு தேவன் என்னென்ன காரியங்கள் செய்தார், எப்படி காரியங்கள் நடப்பிக்கப்பட்டது என்றது நாம் பார்க்க போகிறோம். எலியாவின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன் என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், ஆபிரகாமின் தேவனும் நம்முடைய தேவன் தான், ஈசாக்கின் தேவனும் நம்முடைய தேவன் தான், யாக்கோபின் தேவனும் நம்முடைய தேவன் தான், யோசேப்பின் தேவனும் நம்முடைய தேவன் தான், மோசேயின் தேவனும் நம்முடைய தேவன் தான், பிற்பாடு வருகிற இந்த எலியாவின் தேவனும் நம்முடைய தேவன் தான். ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்கள் யாவரும் சாதாரண ரீதியிலிருந்து அசாதாரணமான ரீதியில், ஒரு மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் உயர்த்தப்பட்டார்கள், உருவாக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஆசீர்வாதமாக இருந்தார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் என்று நாம் சொல்லும்போது சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது அவர்களை. ஒவ்வொரு முற்பிதாக்களுடைய வேதத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்க என்றால் மிகப்பெரிய இந்த பூமிக்கே ஒரு ஆசீர்வாதமாக தான் இருந்து சென்றிருக்கார்கள். இந்த எலியாவும் அப்படி தான். எலியாவின் தேவன் நம் தேவன். நாம் ஜெபத்தில் கூட நாம் சொல்லலாம், எலியாவை ஆசீர்வதித்த, எலியாவை போஷித்த, எலியாவை பாதுகாத்த, எலியாவுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்த அதே தேவன் எங்களுடைய தேவன், என்னுடைய தேவன் என்று நாம் ஜெபத்திற்கு கூட எலியாவின் பேரை நாம் யூஸ் பண்ணலாம். கர்த்தர் சொல்கிறார், எலியாவின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன். எலியா ரொம்ப பேச மாட்டாருங்க.
நம்முடைய முற்பிதாக்கள் யாவரும் பேச மாட்டார்கள். ரொம்ப தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரொம்ப பேசாத ஒரு மனிதர். அவர்களுடைய சீடர்களும் ரொம்ப பேச மாட்டார்கள். அவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டு பாருங்கள், 12 சீடர்களும் தேவ வார்த்தையை போதிக்கிற வேலையில் இருந்தாங்க, உபவாசிக்கிற வேலையில் இருந்தாங்க, ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். எனவே இந்த எலியாவும் ரொம்ப பேசாத ஒரு மனுஷர். ஆனால் அவர் பேசினான்னா காரியங்கள் நடக்கும். இன்றைக்கி வள சலசலான்னு பல காரியங்களை பேசிட்டு ஒன்றுமில்லாத ஆட்களாக இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க. பேச்சில் திறமை இருக்கும், ஆனால் செயல்பாடில் ஒன்றுமே இருக்காது. பேச்சில் திறமை இருக்கும், வார்த்தையில் திறமை இருக்கும், ஆனால் அந்த வார்த்தையில் வல்லமே இருக்காது. ஆனால் இந்த எலியா தீர்க்கதரிசி அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த எலியாவுக்கு கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எலியாவின் தேவன் என் தேவன். இந்த எலியாவை குறித்து 5 காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். 5 தலைப்பில் காரியங்களை பார்க்க போகிறோம். ஒரே அதிகாரம்தான், அதில் 4 தலைப்பு இருக்குது. அடுத்த ஒரு அதிகாரத்தில் 5வது தலைப்பு இருக்குது. ஒரே அதிகாரம்தான். 1 ராஜாக்கள் 17:1 வாசிப்போம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்கிறேன். கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். எலியா பேசுகிறார் பாருங்க. அவர் பேசுகிறாரு, அன்றியும் இந்த வருஷங்களில் மழை வராதா, பனி இருக்காதா, தண்ணியே இருக்காதா. யாரை கொண்டு சொல்கிறாரு? யாருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறாரு? வானத்தை பூமி உண்டாக்குன அவருடைய ஜீவனை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்க. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லமை இருந்துச்சு. ஏனென்றால் அவர் மறுபடியும் பேசுவதற்கு முன்பதாக வரையும் வானத்தில் மழை இல்லை, பனி இல்லை, ஒரு விதமான குளிர் கூட இல்லை என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் பெரியவர் பாருங்க. வார்த்தையில் வல்லமை, எலியா பேசின வார்த்தையில் வல்லமை, காரியங்கள் அப்படியே நடந்தது. மழை இல்லை, பஞ்சம் வந்துடுச்சு, கொடிய பஞ்சம் வந்துடுச்சு. எல்லா இடங்களிலும் பஞ்சம், ஜனங்கள் மத்தியில் பஞ்சம், எல்லா இடங்களிலும் பஞ்சம் உண்டாயிடுச்சு. எனவே தான் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையுடையதாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வார்த்தையில் வல்லமை இருக்கணும். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறாரு. நாம் பேசுகிற வார்த்தைகள் ஏனோதானே என்று பேசக்கூடாது. எப்பொழுதுமே 1 ராஜாக்கள் 17:2 சொல்லப்பட்டிருப்பாருங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எனவே தான் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை குறித்து மனுஷன் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தையில் வல்லமை இருக்குது. எனவே தான் வார்த்தை குறித்து ஒரு பெரிய தெளிவோடு இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகளாகி நாம் பேசினோம் என்றாலே அந்த வார்த்தை பிரதிபலிக்கும் என்பதை மிகப்பெரிய ஞான உணர்வோடு நாம் வாழ்க்கையை கடத்த வேண்டும். எப்பொழுதுமே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் என்ன பேசுகிறோம், எதில் பேசுகிறோம், யார் மத்தியில் பேசுகிறோம், எந்த சூழ்நிலை மத்தியில் பேசுகிறோம், எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் நாம் பேசினோம் என்றாலும் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது முற்போக்காகவும் பேசினாலும் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, பிற்போக்காக பேசினாலும் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. எனவே தான் நாம் பேசுகிற வார்த்தையின் வல்லமை இருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை எப்படி வந்துச்சு என்றால், நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். நம்மை சிருஷ்டித்த தேவன் அவர் வார்த்தையின் தேவன், வார்த்தையின் வடிவிலே இருக்கிறார். வானத்தையும் பூமியுமே, சமுத்திரத்தையும், மிருக ஜீவன்களையும், நாட்டு பறவைகள், காட்டு பறவைகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமைகள் இருந்ததனால் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, அவரை போலவே சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கும் நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிள்ளைகளை திட்டும்போது கூட அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. நீங்கள் என்ன சொல்லி திட்டுறீங்களோ அந்த வார்த்தை பலிக்கும். எனவே தான் பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆசீர்வாதமான காரியங்களை தான் சொல்ல வேண்டும். கோபம் வரலாம், கோபத்தின் மத்தியில் பிசாசு கொண்டு வர வார்த்தைகள் வரலாம். ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்னால், நம்முடைய வாயை குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு கட்டுறாங்களோ நம்முடைய வாயை நாம் தன்னுடைய கைகளாலே இறுக புத்தி கொண்டு விசுவாசமான வார்த்தைகளை பிள்ளையிடத்தில் பேச வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை பிள்ளையிடத்தில் பேச வேண்டும். செழிப்பான வார்த்தைகளை பிள்ளையிடத்தில் பேச வேண்டும்.
ஜீவனுள்ள வார்த்தைகளை பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும். ஊன்றி கட்டக்கூடிய எலும்பக்கூடிய வார்த்தைகளை நாம் பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும். ஏனென்றால் நாம் பேசும்போது பிள்ளைகள் மனதில் அந்தந்த வார்த்தைகள் என்னென்ற விழுகிறதோ, பிசாசனவன் அதற்கு பின்பதாக இருந்த காரியங்களை அவன் வேகமாக நடப்பிக்கிறான். எனவே தான் நம்ம எந்த சூழ்நிலையிலும் யாரனாலும் நாம் சபிக்கிறதுக்கு நமக்கு தகுதி அல்ல, நமக்கு கொடுக்கப்படலை. எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு இடத்துல, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை நீ எப்படி சபிப்பாய்? சபிக்கிறதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு தேவனை அறியாத பிள்ளைகள் சபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆசீர்வதிக்க தான் நான் விரும்புகிறேன், ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இருக்க தான் நான் விரும்புகிறேன். எனவே பெற்றோர்களை நாம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இனஜனத்தார், நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லோரையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். தரக்குறைவாக நாம் பேசக்கூடாது. அவர்களையும் கர்த்தர் தான் உண்டு பண்ணினார், நம்மளையும் கர்த்தர் தான் உண்டு பண்ணினார். அவர்களுக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், நமக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அவருக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், நமக்காகவும் உயிர் தெழுந்தார். எனவே நமக்கு என்னென்ன கிருபைகளும் தாழ்ந்துகளும் ஆற்றல்கள், ஞானம், அறிவு, பொக்கிஷங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறதோ அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவனை அறியாத அறிவில் அவர்கள் வளராதனால அவர்கள் கிடைக்கவில்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நம்முடைய முற்பிதாக்களை போல நாம் வார்த்தையில் மிகவும் சுருக்கமாக பேச வேண்டும். அந்த வார்த்தையில் வல்லமை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் பேசினாலே நடக்கும். எனவே தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் பார்த்தோம், மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்கின்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். மனிதனுடைய வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏனென்றால் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசியை பாருங்கள், எலியாவை பாருங்கள், அவர் சொன்ன மாதிரியே மழை வரல, ஒரு பனி கூட அந்த தேசத்தில் இல்லை. ஏனென்றால் வார்த்தையின் வல்லமை குறித்து நம்முடைய முற்பிதாக்கள் மிக மிக அதிகமாக அறிந்து வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் நாம் பைபிளை பார்க்கிறோம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பார்க்கிறோம், புதிய ஏற்பாடை பார்க்கிறோம். அன்றைய காலகட்டங்களில் தேவன் ஆபிரகாமோடு பேசினார், தேவன் யாக்கோபோடு பேசினார், தேவன் ஈசாக்கோடு பேசினார், தேவன் நோவாவோடு பேசினார், தேவன் யோசேப்போடு பேசினார். இப்படி தான் நாம் கடந்த காலகட்டங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. ஆனால் மோசேக்கு பின்பதாக தான் நியாயப்பிரமாணமே புஸ்தகங்கள் வடிவமைக்கப்பட்டது. கர்த்தர் ஆதியாகமோ, யாத்ராகமோ, எண்ணாகமோ, உபாகமம், யோசுவா, இந்த புஸ்தகங்கள் 5 விதமான புஸ்தகங்கள் எல்லாம் மோசேயினால் எழுதப்பட்டிருக்குது. யோசுவா புஸ்தகம் இல்லை, 7 விதமான புஸ்தகங்கள், மன்னிக்கவும், 5 ஆகமங்கள். ஏன்னா முதல் 5 ஆகமங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்க, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்க முதல் 5 ஆகமங்கள், அந்த புஸ்தகங்கள் மோசேயினால் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு கண்கொள்ளாக கொடுக்கப்பட்டிருக்குது, வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள் யாவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தார்கள். நாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளுடைய பேச வேண்டும், நாம் அவருடைய பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைக்கு அவர் மரியாதை கொடுக்கிறார், அவருடைய வார்த்தைக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அதே போல தான் நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. எலியாவின் தேவன் நம் தேவன். எலியாவுடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது, எலியாவுடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது. முதலாவது. இரண்டாவது, கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் உள்ள உள்ளம் இருந்தது எலியாவுக்கு. கீழ்ப்படிதல் உள்ள உள்ளம். வாசிக்கிறேன், 1 ராஜாக்கள் 17:2-6 வரையும். இதெல்லாம் சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எலியாவின் நாட்களில், எலியாவின் காலகட்டங்களில் எலியாவுக்கு கர்த்தர் எந்த மாதிரியான காரியங்களை நடப்பித்தார் என்று நாம் 5 பகுதிகளாக நாம் குறிப்பிட்டு சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம் வார்த்தையில் வல்லமை என்று. இரண்டாவது நாம் பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் உள்ள உள்ளம். 1 ராஜாக்கள் 17:2-6. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். பாருங்கள், தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வர்றது காரணம் யார்? எலியா தான். எலியா தேவன் சொன்ன வார்த்தையின்படி தேவனுடைய ஜீவனை கொண்டு அந்த தேசத்தில் வார்த்தைகளை கட்டவிழ்க்கிறார்.
இந்த தேசத்தில் பஞ்சம் வந்துச்சுன்னா இந்த வார்த்தை சொன்னவருக்கும் பஞ்சம் தான் வந்துச்சு. தேசத்திலே பஞ்சமாக இருக்கும்போது, தேசத்தில் விளைச்சல் இல்லாத போது, தேசத்தின் மத்தியில் பலன் இல்லாத போது எப்படி இவர் மட்டும் காப்பாற்றப்பட முடியும்? ஆனால் எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை கொண்டு ஒரு கீழ்ப்படிதல் உள்ளம் இருந்ததுனால கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. 5ஆம் வசனத்தை தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, அதாவது என்னென்னா தேவன் சொன்னான்னா இவன் கீழ்ப்படுகிறான் என்ற அர்த்தம். இன்றைக்கி நம்ம இடத்துல அநேகர் மத்தியில் தேவன் பேசும்போது கீழ்ப்படுகிற ஒரு உள்ளம் இல்லை. அதனால தான் அவர்கள் இருந்த இடத்துல இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை முன்னேறவில்லை, அவருடைய சூழ்நிலை மாறவில்லை. கீழ்ப்படிதல் உள்ள ஒரு உள்ளம் வேண்டும். எலியாவுக்கு இருந்தது. இன்றைக்கி நமக்கும் இருக்க வேண்டியதாக கர்த்தர் விரும்புகிறாரு. பாருங்களேன், அங்கே காகத்தை கொண்டு போசிக்கிறாரு. அப்பத்தை கொண்டு, இறைச்சியை கொண்டு காக்கா கொண்டு வந்து கொடுக்குது. காலையில் ஒரு அசைவ உணவு அனுப்புகிறாரு பார்சலு, சாயங்காலத்தில் ஒரு அசைவ உணவு பார்சல் அனுப்புகிறாரு. தாகத்துக்கு அந்த தண்ணீரை குடிச்சுக்கிட்டு அங்கேயே இருக்கிறார். கேரித் தேவன் சொன்ன அந்த இடத்துல, தேவன் சொன்ன இடத்துல இருக்கணும். நாமளாக ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. தேவன் அந்த இடத்த தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில். அப்போனா பல ஆறுகள் இருக்குது போல், பல்வேறு விதமான ஓடைகள் இல்லை அந்த மாதிரி இருக்குது போல், தண்ணி பிரிஞ்சு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அது கூட பப்ரப்பாரெலாம் இருக்க முடியாது. நான் தான் எலியா காலரை தூக்கி விட்டு அப்படியே பப்ளிக்கில் இருக்க முடியாது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது ஒளிந்துக்கிட்டு தான் இருந்தான். கீழ்ப்படிதல் உள்ள ஒரு உள்ளம் இருந்ததுனால பஞ்சத்தின் மத்தியில் தேசமே பஞ்சமாக இருக்குது. மக்கள்லாம் படாத பாடுபடுறாங்க சாப்பாடுக்காக. ஆனால் இவருக்கு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால காக்கா என்ன செய்யுது, காலையில் அப்பமும் இறைச்சியும், சாயந்தரம் அப்பமும் இறைச்சியும் நல்லா சாப்பிட்டு பலன் அடைஞ்சு அந்த ஆற்று தண்ணீரை குடித்து ஜீவனம் பண்ணுகிறவராக இருந்தார். தேவன் சொல்லுகிற காலகட்டம் வரையும் கீழ்ப்படிதல் உள்ளம் இருந்ததுனால தான் காகங்கள் போசித்தது எலியாவுக்கு. எனவே தான் நமக்கும் கீழ்ப்படிதல் உள்ளம் வேணும். கர்த்தர் பார்க்கிறார். வானத்தை பூமியை உண்டாக்குன கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஒரு கீழ்ப்படிதல் இருக்கா, ஒரு அன்பு இருக்கா, அம்மா அப்பா ஏதாவது ஒரு வேலை சொன்னால் செய்யணுமே, மேடம் ஏதாவது ஒரு சொன்னால் ஹோம்ஒர்க்கு முடிக்கணுமே, பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணுமே, பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணுமே, இப்படிலாம் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும். வேதம் தெளிவாக சொல்கிறது, பலியை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேதம் சொல்கிறது. கீழ்ப்படிதனால பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே தான் நாமும் பெற்றுக்கொள்ளணும் ஆசீர்வாதங்களை. இதில் உள்ள வேணும். ஒருவேளை இன்னைக்கு இல்லையா, ஜெபிக்கும்போது கேளுங்க, ஆண்டவரே நான் அப்பா அம்மா கீழ்ப்படியணும், ஆண்டவரே எங்கள் மேடத்தை கீழ்ப்படியணும், ஹோம்ஒர்க்கெலாம் முடிக்கணும், ஸ்கூல் பிள்ளைக்கு முன்னாடி நான் திட்டு வாங்கக்கூடாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு புத்தியை தாங்க, எனக்கு அறிவை தாங்க, எனக்கு பாதுகாப்பை தாங்க. ஒரு கீழ்ப்படிதல் கேட்கணும். ஆழ்மையிலோனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையிலோனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதை நம்ம பாடின பாருங்க. மனிதனை தன் நம்பிக்கையாக கொண்டவன் வாடிடுவான், தேவனை தன் நம்பிக்கை கொண்டவன் உயர்ந்திடுவான், பாதுகாக்கப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான். எப்பொழுதுமே கீழ்ப்படிதல் கர்த்தரிடத்திலிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். 1 ராஜாக்கள் 17:8-16 வரை வாசிக்கிறேன் பாருங்கள். முதலாவது கீழ்ப்படிதல் உள்ளம் இருந்தது. 2வது வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். 1 ராஜாக்கள் 17:8-16 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்.
இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றான். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறான் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. பாருங்களேன், வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். வார்த்தைக்கு முதலாவது பார்த்தோம் எலியா பேசுகிற வார்த்தையில் வல்லமை இருந்தது என்று. இரண்டாவது பார்த்தோம் கீழ்ப்படிதல் உள்ளம் எலியாவுக்கு இருந்தது என்று. மூன்றாவது நாம் பார்க்கிறோம் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். தேவன் சொல்கிறாரு, 8 சொல்லப்பட்டிருப்பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போக சொல்கிறாரு. அங்கே நிறையா ஊர்கள் இருந்துக்கலாம், நிறைய விதைவுகள் இருந்துக்கலாம், நிறைய பட்டணங்கள் இருந்துக்கலாம், நிறையா கிராமங்கள் இருந்துக்கலாம். ஆனால் கர்த்தர் குறிப்பிட்டு, கர்த்தர் எப்பொழுதுமே பாயிண்டாக தாங்க பேசுவார், குறிப்பிட்டு சொல்லுவார், நீ இதை இதை செய்யாத, இப்படி செய், இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத, இப்படி பேசுண்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய மூளையின் அறிவில், நம்முடைய படிப்பின் அறிவில், நமக்கு தெரிந்த அனுபவத்தில் இதெல்லாம் நான் பேசுகிறோம். இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. ஆனால் கர்த்தர் பேசுகிற வார்த்தையின் அடிப்படையில் அந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கே தங்கியிரு. அங்கே எவ்வளோ நாள் தங்கின ஆண்டவரெல்லாம் முதல்ல கேட்கல. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார்னா இது எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்னு 1008 கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நம்ம செய்ய வேண்டியதான் நம்முடைய வேலை. முதல்ல என்ன சொன்னார் ஆண்டவர் எலியாட்ட, கேரி தாட்டங்கள் எழுது, காகங்கள் ஒன்று போசிக்கும், அங்கே தங்கியிரு, அங்கே ஒளிந்துரு, தாகம் எடுக்கும்போது தண்ணீரை குடிச்சிக்கணும். ஆனால் அங்கே என்ன செய்யுது, மழையும் இல்லை பனியும் இல்லைனால அந்த ஆற்றில் ஓடுற தண்ணீர் வற்றி போயிடுச்சு. ஆற்றில் ஓடுற தண்ணீர் வற்றி போகுமான்னு கேட்டால் வற்றி போகும். ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஆறுகளில் இருக்க தண்ணீரும் வானத்தின் மழையினால தான் நிரப்பப்படுகிறது. கடல் தண்ணி எதுவும் இங்கே வரல, வானத்தின் மழையினால தான். எனவே வானத்திலேருந்து மழை பெய்யாதனால கேரி தாற்றங்களில் தண்ணி வற்றி போச்சு. ஒருவேளை காகங்கள் போசிக்க கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் தாகத்துக்கு என்ன செய்ய முடியும், காகங்களில் தண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் கர்த்தர் இந்த சாரிபாத், சீதனுக்கு அடுத்த இந்த சாரிபாத் ஊருக்கு போகும்படி கர்த்தர் கட்டளையிட்டுறாரு. இந்த சாரிபாத் இந்த விதவை கர்த்தருக்கு எப்படி அவர்கள் மிகவும் பிரயோஜனமாக வாழ்ந்தார்கள் என்று தெரில, வேதத்தில் சொல்லப்படலை. நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படல. எப்படி உத்தமமாய் வாழ்ந்தார்கள், எப்படிக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள், எப்படி தேவனை மகிமைப்படுத்தார்கள், எப்படி தேவனை கனப்படுத்தினார்கள் என்று. ஏனென்றால் தேவன் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த தனிப்பட்ட நபர்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்திருந்தால் மாத்திரம்தான் அவர்களுக்கு உகந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த சாரிபாத் விதவை அவர்கள் எப்படி தேவனால் வழி நடத்தப்பட்டார்கள், எப்படி அவர்கள் தேவனை கண்டடைந்தார்கள், பல காரியங்கள் இதில் சொல்லப்படல. ஆனால் குறிப்பிட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீ இந்த வீட்டுக்கு போ. ஏன்னா அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மாதிரி விதமான அற்புதங்கள் வழிவகுத்தார்கள் கூட என்று சொல்லப்படல. ஆனால் இவர்கள் முன்னே செய்த காரியங்கள், இல்லைன்னா இவர்கள் முன்னோர்கள் செய்த காரியங்கள், தலைமுறைக்கு முன்னாடி செய்த காரியங்கள், இங்கே சீதனுக்கு அடுத்த சாரிபாத் விதவைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக கர்த்தர் ஒரு மகா பெரிய திட்டத்தை போட்டு ஆசீர்வாதத்தை போட்டு. ஏனென்றால் அநேக விதவைகள் மரித்து போகிறார்கள். எதற்காக? பசினாலும், பஞ்சத்தினாலும், பட்டினியாலும், தாகத்தினாலும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு விதவையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார், கர்த்தர் பார்க்கிறார், அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். எவ்வளோ தேசத்தில் ஜனங்கள் இருந்திருப்பாங்க, இந்த சாரிபாத் ஊரில் எவ்வளோ விதவைகள் இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவ்வளோ விதவைகள் மத்தியிலும் இந்த விதவை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். கண்ணோக்கி பார்த்து இந்த விதவை போஷிக்கும்படி, இந்த விதவையை பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கும்படி, இந்த விதவையோட குடும்பத்தாரையும் சுற்றுப்புறத்தாரையும் பாதுகாக்கும்படி, இந்த விதவை நிமித்தமாக சுற்றியுள்ள ஜனங்களை ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் இந்த விதவையின் வீட்டில் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. தீர்க்கதரிசிக்கு அட்ரஸ் கரெக்டாக கர்த்தர் சொல்கிறாரு. என்ன சொன்னார்? சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேறு எங்கேயும் சாரிபாத்துன்ற ஒரு ஊர் இருக்குது. இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறோம், தமிழ்நாட்டு பக்கத்தில், விழுப்புரத்து பக்கத்தில். ஆனால் இதே பாண்டிச்சேரின்ற ஒரு ஊர் எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. பாண்டிச்சேரினே போட்டிருக்கோம். அதனால தான் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது அண்ணா நகர். நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு அண்ணா நகர் இருக்குது, மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குது. திருமங்கலன்ற ஒரு ஊர் இருக்குது, அது மதுரையிலையும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. பாபநாசன்னு ஒரு ஊர் இருக்குது, அது திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் இருக்குது, தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் இருக்குது. இதனால் இதில் என்ன சொல்ல வரேன்னா, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து. ஏன்னா ஆண்டவர் சொன்ன சாரிபாத்து விதை அந்த இடத்துக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். இவங்க வேறு சாரிபாத்து ஊருக்கு போயிட்டு அங்கே விதவே தெரில, அங்கே யாருமே இல்லை என்று எலியா யோசிக்கவில்லை. எலியா தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து விதவை வீட்டில் போய் நின்று அங்கே காரியங்களை நடப்பிக்கிறார். அந்த முதலாவது அந்த அம்மா கனம் பொருந்தி அந்த தீர்க்கதரிசிக்கு, அந்த ஊழியக்காருக்கு ஆசீர்வாதமான காரியங்களை நடப்புகிறார்கள். அதன் மூலமாக பஞ்சம் அந்த தேசத்தில் தீரு மட்டும் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. 16வது வசனத்தை சொல்லப்பட்டிருப்பாருங்க. பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அற்புதத்தின் மேல் அற்புதம். ஒரு நாள் அற்புதம் இல்லைங்க, ஒரு வாரம் அற்புதம் இல்லை, ஒரு மாதங்கள் அற்புதம் இல்லை. பஞ்சம் தீரு மட்டும், பஞ்சம் தீரு மட்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், தேவைகள் அதிகமாக இருக்கலாம், தேவைக்கு மேலே தேவைகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கணும். பஞ்சத்தின் மத்தியில் சாரிபாத்து விதவைக்கே தேவன் போஷித்தாராண்டால் உங்களுக்கு போஷிப்பது மிக எளிதான காரியம். போஷிப்பது மிக எளிதான காரியம். இந்த மாதிரி ஒரு ஞான உணர்வு நமக்குள்ளே உண்டாகணும். ஞான உணர்வு. அவர்கள் நினைத்து பார்க்கல, 2 விறகு நம்ம பொறுக்கிட்டு போகிறோம், நானும் என் பிள்ளைக்கு சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு மாண்ட போகிறேன்னு தான் நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் அற்புதமாக எங்கேயோ இருக்கிற ஒரு எலியாவை தூக்கி ஏதோ ஒரு ஊருக்கு அனுப்புகிறாரு பாருங்க, சாரிபாத்து ஊருக்கு. எனவே தான் கர்த்தர் நமக்காக காகங்களை வச்சுக்கிறாரு, ஆட்களை வச்சுக்கிறாரு, பாவிகளை வச்சுக்கிறாரு. உங்களையும் என்னையும் போஷிக்கும்படியாக, உங்களுடைய தேவைகள் என்னுடைய தேவைகள் சந்திக்கும்படியாக, உங்களுடைய பஞ்சங்கள் என்னுடைய பஞ்சங்கள் மாறும்படியாக, உங்களுடைய களஞ்சியங்களை என்னுடைய களஞ்சியங்கள் நிரப்பும்படியாக, உங்களுடைய பாத்திரங்கள் என்னுடைய பாத்திரங்களை எண்ணெயினால் நிரப்பும்படியாக பல பாவிகளை கர்த்தர் இந்த தேசத்தில் வச்சுக்கிறாரு. எல்லா பாவிகளையும் ஆஸ்திகளையும் சொத்து தேவனுடைய பிள்ளைங்களாங்க உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்க அவர் நல்லவரும் வல்லவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். எப்படி சாரிபாத்து விதவைக்கு தேவன் பஞ்சத்தில் மத்தியில் ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு போஷிப்பை கொடுத்தாரோ, கர்த்தர் இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உங்களுக்கும் அதே செய்ய அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். எப்பொழுதும் கீழ்ப்படுதல்ல ஒரு உள்ளம் வேண்டும் பாருங்கள். எலியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சார்? முதலாவது வார்த்தையில் வல்லமை இருந்தது, 2வது கீழ்ப்படிதல் உள்ளம் இருந்தது, 3வது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், 4வது வருகிறோம். எதிராளிக்கு சவால் விட்ட எலியா. எதிராளிக்கு சவால் விட்ட எலியா. எதிராளிக்கு சவால் விட முடியுமா? வானத்தை பூமியை உண்டாக்குன தேவன் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்கள் எதிராளிக்கு நீங்கள் சவால் விடலாம். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18:21 40 வரை வாசிக்கிறேன், கவனிங்க. 20 வாசிக்கிறேன், 40 வசனங்கள் வரை. ஏனென்றால் எலியாவோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு பெரிய சம்பவம் இது. ஒரு தேசத்திலே மிகப்பெரிய சம்பவம் இது. இந்த சம்பவங்கள் வேதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு. ஏனென்றால் எலியாவை போல் யாருமே இல்லை. எலியா செய்த காரியங்கள் போல் யாரும் செயல்படுத்த முடியலை. எனவே தான் எலியாவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவம், இந்த சிருஷ்டிப்புகள் மத்தியில் நடந்த மிகப்பெரிய சம்பவம் இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். வாசிக்கிறேன். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திர எல்லா இடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் எலியா சொல்கிறார் பாருங்கள், சகல ஜனங்களையும் பார்த்து, எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரயோஜனமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தர் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிற நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போது 2 காளைகளையும் எங்களிடத்தில் கொண்டு வரட்டும்,
ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலையில் தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மதியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணமாய் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னத்தம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை வைத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலிகளின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரினால் நிரப்பினான். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாய் எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தைப்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாய் கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையில் கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். இது பெரிய சம்பவம் தான். இது ஒன்றுனா காரியங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. வருங்காலங்களில் அதை குறித்து இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும். ஆனால் இப்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிராளிக்கு சவால் விடுறாரு. எதிராளி பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், எலியா ஒரு மனுஷன். 450 பெருசா ஒன்று பெருசா? ஸ்கூலில் கரெக்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னும் சின்னது 450 பெருசு. 450க்குள்ளே ஒன்றா வச்சா 450 வரும் பாருங்க. 450 பேர் ஒரு பக்கம், எலியா ஒரு பக்கம். உங்கள் ஸ்கூலில் இருக்க 49 பேர் ஒரு பக்கம், நீங்கள் 50வது ஆளாக இருக்கீங்க ஒரு பக்கம். என்ன கர்த்தர் பார்த்தார். எலியா ரொம்ப தைரியமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவனிடத்திலிருந்து பெற்ற வெளிப்பாடுகளின்
ஞானத்தின் அடிப்படையில், தேவனுடைய சத்தத்தின் அடிப்படையில் எலியா பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ நாளாக 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கன்றாங்க. உடனே இந்த பாகால் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே 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 நம்ம செஞ்சு பார்த்துருவோம், வச்சு பார்த்துருவோம், எங்கள் ஆண்டவர் வருவார், பாகால் வருவார் அப்படின்ட்டு. கடைசியில் என்னென்னா பாகால் வரவே இல்லை. அப்படி ஒரு தெய்வம் என்று இல்லை, எல்லாம் பேய்கள் தான். ஏன்னா ஜீவனுள்ள ஆவிக்குரிய சாமிகள் இல்லை, ஆவிக்குரிய தெய்வங்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஜீவனுள்ள ஆவிக்குரிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். பிதாவாகிய தேவன், குமாரனாய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் தான். வேறு எல்லாம் ஆவிகள், தேவனால் துரத்தப்பட்ட, அவருடைய சமூகத்திலேருந்து விலக்கப்பட்ட, தள்ளப்பட்ட ஆவிகள் தான் இந்த உலகத்தில். ஏன்னா இவங்க பாகால கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு பார்க்குறாங்க, டயர்டாயிட்டாங்க. 450 பேரும் டயர்டாயிட்டாங்க. ஆனால் இவன் டயர்டாகலை, ஒரு மனுஷன் டயர்டாகலை. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நல்லா கூப்பிடுங்க. இப்போ எங்கே வேலைக்கு போயிருப்பார், அலுவல் வேலைகளாக இருந்துச்சு போட்டிருப்பாருங்க. இல்லைன்னா எங்கே ஊருக்கு போயிருக்க போகிறாரு, அவங்க சொந்தக்காரங்களை யாராவது பார்க்க கூப்பிட, அப்படிலாம் சொல்லப்பட்டிருப்பாருங்க இந்த இடத்துல. ஒருவேளை தூங்கினால் தூங்கியிருப்பார்ப்பா, மதியம் நல்லா லஞ்சு சாப்பிட்டுட்டு எழுப்பிடுங்கப்பா அப்படின்றாரு. கடைசியில் தூங்கவும் இல்லை, பிரயாணப்பட்டு போகவும் இல்லை, அலுவலாகவும் இல்லை. ஏன்னா அப்படி ஒன்றும் இல்லவே இல்லையே. இல்லாத ஒன்று நீங்கள் 100 டைம் கற்றுனாலும், லட்சம் டைம் கற்றுனாலும் ஒன்றும் வராது. இருக்கிற ஒன்று தான் வரும், இல்லாத ஒன்று எப்படி உங்களிடத்துல வரும்? இவர்கள் கூப்பிட்டு கலைந்து போய் இவர்களுடைய அந்த நேரம் முடிவடைந்தது பிறகு எலியா வராரு. அவர் சொன்ன பிரகாரமாக அந்த பலிபீடங்கள் கட்டப்பட்டது. அவர் சொல்கிறார் பாருங்க, நான் சொன்னேன் இந்த செய்தி ஆரம்பிக்க முன்னாடி சொன்னேன் பாருங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று. இதுலேயே அவர் சொல்கிறார் பாருங்க, தெளிவாக சொல்கிறார் பாருங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபும் தேவனாய் கர்த்தாவே ஜெபம் பண்ணுறாரு. எலியா ஜெபம் பண்ணுறாரு. நாமும் ஜெபிக்கணும். நமக்கு ஒருவேளை பதில் சில நேரங்களில் தாமதங்களாக வருதா, வசனங்களை எடுத்து நாம் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். வசனங்களை எடுத்து சொல்லி ஜெபிக்கணும். ஆபிரகாமுக்கு சொன்னீரே ஆண்டவரே, ஈசாக்கு சொன்னீரே, யாக்கோபுக்கு சொன்னீரே, யோசேப்புக்கு சொன்னீரே, எலியாக்கு சொன்னீரே, எனக்கும் நீ சொல்லணும், என்னிடத்துல பேசும், என் காரியங்களை நடப்பீங்கன்னு சொல்லணும். கர்த்தர் பார்த்துக்கிற ஒரு ஞான உணர்வு உண்டாகணும். இங்கே எலியா தான் சொல்கிறாரு. வேறு ஒன்றும் ரொம்ப ஜெபமும் இல்லை, 1 மணி நேரம் ஜெபமும் இல்லை. அவர் ஏற்கனவே இந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பதாக 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வரல, 21 நாள் உபவாசம் இருந்துட்டு வரல. சரியான நேரத்தில் சரியான ரீதியில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எலியா நடத்தினார் பாருங்க. அவர் சொன்னபடி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் ஜனங்க பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவர் ஜெபமணி முடித்த அடுத்த செகண்டில் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் பாருங்க, கற்கள் மண்ணையும் கூட பச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டுட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. சில நேரம் நமக்கு பிடிச்ச சாப்பாடு இருந்தால் நம்ம என்ன செய்வோம், நல்லா விரும்பி சாப்பிடும் பார்த்தீங்களா? அது மாதிரி வானத்துலேருந்து ஒரு அக்கினி, அதில் வானத்துலேருந்து வரும்னா அது எத்தனை செகண்டில் வந்துருக்கு பாருங்க. எலியா ஜெபமணி முடித்த அடுத்த நிமிஷமே பதில் வந்ததுங்க. இன்றைக்கும் நீங்கள் ஜெபமணி முடித்த அடுத்த நிமிஷமே பதில் வரணும். அந்த அளவுக்கு எலியாவை போல் ஒரு வல்லமையுள்ள, ஒரு ஞானமுள்ள, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எலியாவின் வாழ்க்கையில் நடந்த அதே காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் நக்கி போட்ட மாதிரி தான். அது எந்த ஆயுதமாக இருக்கலாம், எவ்வளோ பெருசாக இருக்கலாம், எத்தனை மனிதர்களால் செய்யப்பட்ட ஆயுதங்களாக இருக்கலாம். பாருங்கள், இங்கே 450 பேரால் செய்யப்பட்ட ஆயுதங்களும் ஒன்றுமே வாய்க்கல. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் தான் செஞ்சான். ஒரே ஒரு மனுஷன் தான். விஷயம் என்னென்னா, நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, எலியாக்குள்ளே தேவன் இருந்தார். ஆனால் அந்த 450 பேருக்குள்ளே தேவன் இல்லை, ஜீவனுள்ள தேவன் அல்ல. எனவே தான் எலியா ஒரு ஆள் தேவன், உலகத்தில் இருப்பினில் உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர். யாராலும் செய்ய முடியாத காரியத்தை எலியா செஞ்சார். கர்த்தர் மகா பெரிய காரியங்களை செய்தார். உங்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் ஒருவேளை இப்போ இல்லாமல் இருக்கலாம், இனிமேல் நீங்கள் உயர வரலாம், நீங்கள் மென்மேலும் பெருக பண்ணும்போது கூட வரலாம். ஏன்னா ஈசாக்கு வந்து அந்த தேசத்தில் வர விருத்தி அடைந்து வரும்போது எதிராளி பெரியனார்கள், ராஜாக்களே பயந்தார்கள். கடைசி நேரத்தில்
கர்த்தர் காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணினார். உங்களுடைய உயர்வுக்கு, உங்களுடைய மேன்மைக்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு இடையில இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எலியாவின் தேவன் என் தேவன். முதலாவது நாம் பார்த்தோம் வார்த்தையில் வல்லமை, ரெண்டாவது பார்த்தோம் கீழ்ப்படிதல் உள்ள உள்ளம், மூன்றாவது பார்த்தோம் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், நான்காவது பார்த்தோம் எதிராளிக்கு சவால் விட்ட எலியா, ஐந்தாவது பார்ப்போம் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் வந்தது. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் வந்தது. வாசிப்போம் யாக்கோபு 5:17-18. 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபமணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபமணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்து பூமி தன் பலனை தந்தது. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் வந்தது. இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. யாக்கோபு 5:17 சொல்லப்பட்டிருக்கு, கருத்தாய் ஜெபமணினான். கருத்தாய் நாம் கருத்தாய் ஜெபிக்கும்படி கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோன்ற முக்கியமல்ல, எப்படி ஜெபிக்கிறோம் என்றது மிக மிக முக்கியம். தேவ சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய மகிமைக்குள்ளாக நாம் இருக்கும்போது கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உங்களுடைய தேவைகள் இன்னதென்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். எனவே நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் முன்பதாக நம்முடைய ஜெபங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரிகிறது. எனவே ஆண்டவரே அதைத்தாரும் இதைத்தாரும் இதைத்தாரும் அதைத்தாரும் என்று நாம் ஜெபிக்கக்கூடாது. தேவன் அதை விரும்புகிறவரல்ல. நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகணும். பெற்றுக்கொண்டோம். எலியா எப்படி ஜெபிச்சு முடிச்ச அடுத்த நிமிஷமே பதில் வானத்திலிருந்து அக்கினியை போல வந்ததோ, நாமும் தேவனுடைய சமூகத்தில் கரெக்டாக இருக்கும்போது நமக்கு தேவையான எல்லா பதில்களையும் வானத்திலிருந்து தேவதூதர்கள் நமக்கு கொண்டு வருகிறா இருக்கிறார்கள். நமக்கு தேவையான பதில்கள் இந்த பூமியில் இல்லை என்றால் தேவன் நமக்காக உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். விஷயம் என்னன்னா, நமக்கு தேவையான எல்லா பதில்களும் இந்த பூமியிலே இருக்கிறது. அது நமக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய மண்டலங்களில் இருக்குது. ஆவிக்குரிய மண்டலங்கள் இருக்க எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவ தூதர்கள் மூலமாக நமக்கு பண்டமாற்றம் செய்யப்படுகிறதா இருக்கிறது. எனவே நாம் எலியாவின் தேவன் நம்முடைய தேவன் என்று நாம் பார்க்கிறோம். இதில் ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன் இல்லை. யாக்கோபு 5:17 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்மை போல பாடுள்ள மனுஷன். நாம் எப்படி இந்த பூமியிலே இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் மத்தியில் நாம் பாடுகளை நாம் பார்த்து அனுபவித்து கொண்டு இருக்கிறோமோ, அதே போல தான் எலியா வாழ்ந்த நாட்களில் பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை சந்தித்து பலவிதமான இன்னல்களையும் அடைந்து சாதாரண ஒரு மனிதனைப் போல வாழ்ந்தார். ஆனால் விஷயம் என்னவென்றால், எலியாவுக்குள்ள தேவன் இருந்தார். எலியாவுக்குள்ள அண்ட சராசனை உருவாக்கி தம்முடைய வல்லமையில் வார்த்தையினால் அடக்குகிற தேவன் எலியாவுக்குள்ளே இருந்தார். உங்களுக்குள்ளும் பிதாவாகிய தேவன், குமாரன் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் எண்ணற்ற தேவதூதர்கள் உங்களுக்குள்ளே இருப்பார்கள் என்றால் எலியா செய்தது போல நீங்கள் செய்ய முடியும். எலியா பேசின வார்த்தையில் வல்லமை இருந்தது. எலியாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ள இருந்தது. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எதிராளிகளுக்கே சவால் விட்டார். அவருடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது. இந்த 5 காரியங்களை இந்த வாரம் முழு தியானிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானிங்க. நான் கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். எலியாவின் தேவன் என் தேவன் என்று நாம் சொல்லுவது மாத்திரமல்ல, எலியாவின் பாடல்களை பாடுவது மாத்திரமல்ல, ஆனால் எலியாவுக்குள்ளே இருந்த அதே குணநலங்கள், அதே வெளிப்பாடுகள், அதே ஞானம், அதே அறிவு, கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு நமக்குள்ள உண்டாகும் போது இந்த பூமியிலே எலியாவை போன்று நாம் காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக இருக்க முடியும். கர்த்தர் நம்மை கொண்டு அசாதாரணமான காரியங்களை நடப்பிக்க முடியும். இப்பொழுது நாம் இருக்கிற இடம் சிறிய இடமாக இருக்கலாம். இந்த புதுச்சேரி மாநிலத்தில், இந்த வில்லியனூர் பகுதியில், கணுவாப்பேட்டை பகுதியில் ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை நடப்பிப்பார். தேசத்தின் ராஜாக்களுக்கே நாம் ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருக்க முடியும். தேசத்தின் ராஜாக்களுக்கே நாம் அறிவுரை சொல்லுகிறவர்களாக இருக்க முடியும். தேசத்தின் ராஜாக்கள் நம்மிடத்தில் வந்து காரியங்களை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வேதத்தில் அவ்விதமாக தான் நடந்தார்கள். தீர்க்கதரிசிகள் இடத்துல தான் ராஜாக்கள் தேடி போனார்கள். ராஜாக்களை தேடி தீர்க்கதரிசிகள் வருகிறது என்று கொஞ்சம் தான் பாருங்கள். ராஜாக்கள் தவறு செய்தால்தான் தீர்க்கதரிசிகள் நேரடியாக வந்தார்கள் வேதத்தில். ஆனால் மற்றபடி எல்லாம்
யுத்தத்தில் என்ன காரியங்களை நடப்பிக்க வேண்டும், எங்கே யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்று ராஜாக்கள் தான் தீர்க்கதரிசிகளை தேடி போனார்கள். எனவே தான் எப்பொழுதும் ஆசாரியனை தேடி ராஜாக்கள் வர வேண்டும். கர்த்தர் உங்களை தேடி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை உங்களுக்குள்ளே விளங்க பண்ணும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை இந்த பூமியிலே, இந்த புதுச்சேரி மாநிலத்திலே ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு கலங்கரை விளக்கமாக வைக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவராக இருக்கிறார். எனவே இந்த எலியாவுக்குள்ளே உள்ள குணநலங்கள் உங்களுக்குள்ளே உண்டாகணும். கீழ்ப்படிதல் வேணுங்க. வார்த்தையில் வல்லமை இருக்கணும் புரிஞ்சுக்கணும். எதிராளிக்கே சவால் விடணும். ஐயோ நான் பேசுனா, நான் சொன்னா இல்லைங்க. வானத்தை பூமி உண்டாக்குன தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் பேசணும். நீங்கள் பேசலைன்னா காரியங்கள் நடப்பிக்காது. அன்றைக்கி 450 பாகால் தீர்க்கதரிசிகளை எப்படி எலியா வெற்றி, எப்படி அவரை மண்ணங்கடைத்தார்கள், எப்படி அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபாரமான ஆற்றல் எலியாவுக்குள்ளே இருந்தது. எலியா பயந்து போயிருக்கலாம். அங்கே 450 பேர் இருக்காங்க, இங்கே நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் எலியா பயப்படல. ஏனென்றால் பயமுள்ள ஆவி இல்லாமல் எலியாவுக்குள்ள தேவன் பலம், அன்பு, தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுத்திருந்தார் ஏற்கனவே. எனவே தான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கர்த்தர் மிகப்பெரிய ஆற்றல்களையும் அபாரமான வல்லமைகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதை தேவையான நேரத்தில், தேவையான இடத்தில் நீங்கள் எதிராளிகள் மத்தியில் பயன்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே தான் எல்லா விதமான காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு ஜீவனுள்ள பிதாவாகிய தேவன் இருக்கிறார். எனவே நீங்கள் இந்த வெளிப்பாடான காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த பூமியில், இந்த பட்டணத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். நாம் யாவரும் எழுந்திருந்த கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் தேவன் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிடம் பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்துங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஏனென்றால் மனுஷன் முகத்தை பார்க்கலாம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். உள்ளம், பிடிதில் உள்ள உள்ளம் எலியாவுக்கு இருந்த போல உங்களுக்குள்ளே இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இந்த வாரம் முழுவதும் தியானிங்க. ஏலியாவின் பாருங்கள், 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் போட்டிருக்கு. பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடாக கர்த்தர் கொடுப்பார். எதிராளிக்கே சவால் விடக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் சாதாரண மனுஷன்தான். ஆற்றலை கொடுக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஜெபித்து முடிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்தோட அன்பின் சமூகத்தில் வருகிறோம்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த எலியாவின் வசனத்தை குறித்து கர்த்தாவே 1 ராஜாக்கள் 17, 18 கர்த்தாவே இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்தபடி ஆளும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். மண்டசராசரங்களை உருவாக்கின தேவன் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே நீர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் நீ செயல்படுத்துகிறவராக இருக்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் நினைத்த காரியங்களை, கர்த்தாவே நீர் திட்டமிட்ட காரியங்களை, கர்த்தாவே நீர் தீர்மானித்த காரியங்களை, நீர் எங்கள் மூலமாக இந்த பட்டணத்தில் என்னென்ன காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களை எங்கள் மூலமாக நீ நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் செய்ய நினைத்த காரியங்கள் இந்த பூமியில் ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் என் தேவன் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் எங்கள் தேவன் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா. முற்பிதாக்கள் செய்த கர்த்தாவே அதே ஆசீர்வாதங்களை நீர் எங்களை கொடுக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம்பா. இந்த சத்தியங்களை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் விதைக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து வளர்ந்து 100 மடங்காக பலன் கொடுக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்க இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு வாஞ்சித்து கர்த்தாவே இதில் கலந்து கொண்டார்களோ கர்த்தாவே அதே போல் அவளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் நாங்கள் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபாரமான வாசல்கள் அவர்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவர்களுக்காக திறக்கப்படுகிற வாசல்கள் என்றென்று பூட்டாதபடிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே திறந்த வானத்தின் வாசல்களை நீர் அவர்கள் வைத்திருக்கபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை நிரப்புகிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம்பா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அடைய பரிசுத்த நாம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.